போப் பிரான்சிஸ் அடிக்கடி சில வார்த்தைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களா அதை சொல்றீங்களான்னு முதல்ல கேட்டு பார்க்கணும். முதல்ல ப்ளீஸ் தயவு செய்து அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ப்ளீஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் ரொம்ப அரகண்டா, இங்க வா இங்க போ அதை கொடு இதே வீட்டில் கூட சார் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் தப்பே கிடையாது. ரெண்டாவது, நம்ம எல்லாரும் சொல்லணுமா அடிக்கடி சாரி, மன்னிச்சுங்க, ஏன் தப்பு தான். இப்படி குடும்பத்தில் சொன்னால் சண்டை வராது அதிகமாக. மூன்றாவது, நம்முடைய திருத்தந்தை சொன்னது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற விழாவினுடைய முக்கியத்துவம் அதுதான். மூணாவது என்ன தெரியுமா? தேங்க்யூ, நன்றி. சில பேர் ஆட்டோவில் வந்தீங்க இன்னைக்கு பூசைக்கு, ஆட்டோக்காரருக்கு காசு கொடுத்துட்டு தேங்க்யூ சொன்னீங்களா? இன்னும் அவன் நான் காசு கொடுத்தேன் கொண்டாந்து விட்டான் அதுக்கு தேங்க்யூ வேறவா அப்படின்னு சொன்னால் நீ கிறிஸ்தவம் கிடையாது. பத்திரமா இவங்க சேர்ந்தீங்களே, கடவுளுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி. வித்தியாசமாக மாறிவிடுங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியல் இந்த முக்கியமான பக்கத்தில் கடைசி பகுதியாக வந்திருந்தது. எப்படி முக்கியமாக இந்தியாவில் இந்த தேங்க்ஸ் சொல்கிற பழக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. பிரியமானவர்கள், தன்யவாத், வந்தனைகளோ, நன்றி. கொஞ்ச நாள் முன்னாடி ஜெர்மனியில், பிரான்ஸில், இத்தாலியில் 3 நாடுகளில் முக்கியமாக 2 மாதங்கள் நான் செலவழித்தேன். ஜெர்மனியில் எங்கே பார்த்தாலும் டாங்கே, எதுக்கு எடுத்தாலும் தேங்க்யூ. பிரான்ஸில் மர்சி, இட்டாலியில் கிராசியே, எங்க பார்த்தாலும் கேட்கலாம். இந்தியாவில் எங்க பார்த்தாலும் நன்றின்னு சொல்றது எவ்வளவு குறைத்து போயிருக்கிறது என்று 4 நாளைக்கு முன்னாடி நான் வாசித்தேன். சில பேர் சொல்லுவாங்க, இன்டிமேட்ஸ் நீட் நாட் ஸ்டாண்ட் ஆன் செர்மனி. ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு ஒன்று நம்ம நன்றி சொல்லணும் தேவையில்ல. புருஷனுக்கு சொல்லுமா, பொண்டாடிக்கு சொல்லுமா, என் பிள்ளைங்களுக்கு சொல்லுமா, அண்ணனுக்கு சொல்லுமா, தம்பிக்கு சொல்லுமா. ஹம்பல், முட்டாள்தனம். இன்னையிலிருந்து அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லாமல் இருந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த அந்தோனியாரின் திருத்தலத்திலே முடிவு கொள்ளுங்கள். நன்றி சொல்லுவேன், நன்றியோடு வாழ்வேன் என்று நாம் எல்லாரும் முடிவெடுக்க இன்றைக்கு தயவு செய்து ஆண்டவர் முன்னிலையிலே தாழ்ந்து பணிந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் பிரியமானவர்களே, நம்முடைய பவுலடியார் சொன்னார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். எல்லாருக்கும் நான் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பகுதியை நான் எழுதி அனுப்புவதுண்டு. மிக மிக முக்கியமான வசனம். உங்கள் வீட்டிலே கூட எழுதி போட்டிருங்கள். Rejoice in the Lord always. எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள். அதுக்கு அவர் 2 சீக்ரெட் சொல்றார், 2 ரகசியம் சொல்றார். என்ன சொல்றாரு? Pray without ceasing. எப்போதும் ஜெபியுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் சொல்றார். இன்னொன்னு சொல்றாரு, என்னன்னா என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். ஜெபித்தால், நன்றி கூறி நீ வாழ்ந்தால் எப்போதும் நீ மகிழ்ச்சியா இருப்பார் என்று நமக்கு சொல்லுகிறார் போல் தெரிகிறது. Rejoice in the Lord always. Pray without ceasing. In everything give thanks to the Lord. அதுதான் நம்முடைய அழைப்பு பிரியமானவர்களே. இன்றைய நாளில் உலகம் எங்கும், அதிலும் முக்கியமாக நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார்கள்.
பவுல் சொன்னார், விதைப்பது ஒருவர், நடுவது ஒருவர், பார்த்து கொண்டிருப்பது இன்னொருவர், வளர்ச்சியை கொடுப்பது கடவுள் தான். எல்லாம் கடவுள் தான். நம்மிடம் இருப்பதெல்லாம் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக் கொண்டோம். அதிலும் முக்கியமாக மழையை நம்பி, வெயிலை நம்பி இருக்கிற நம்முடைய உழைக்கின்ற மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கடவுளைத்தான் நம்பி இருக்கிறார்கள். எல்லாமே கடவுள் தான். ஏன் நம்முடைய கடற்கரை கிராமங்களிலே மீனவர்கள் இருக்கிறார்களே, ஒவ்வொரு பொண்ணும் புருஷன் கடலுக்கு போனான திரும்பி வருவானா வரமாட்டானா, எல்லாம் கடவுளை நம்பித்தானே. ஏன் நம்முடைய நகரத்திலே கூட ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. வேலைக்கு போன புருஷன் பத்திரமா திரும்பி வரணும்னு எவ்வளவு பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகிவிடக் கூடாது, பத்திரமாக வந்து சேர வேண்டுமே. எத்தனையோ மருத்துவமனைகளில் எழுதி போட்டிருக்கிறது, டாக்டர் மருந்துதான் கொடுக்கிறார், குணமாக்குகிறவர் கடவுள் தானே. எல்லாம் கடவுள் தான். பிரியமானவர்களே, எல்லாம் கடவுள் தான். அவரிடமிருந்து தான் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த முதல் வாசகத்துல பிரியமானவர்களே நாம் கேள்விப்பட்டோம், யோவேலை பற்றி சொல்லும் போது, அந்த இறைவாக்குனரை பற்றி சொல்லும் போது நாம் எப்போதும் கேள்விப்படுவோம், தவக்காலத்திலே வாசிப்போம், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயங்களை கிழித்துக் கொண்டு மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய நாள் வருகிறது. வெட்டுக்கிளிகளை அனுப்பி கடவுள் அந்த பயிர்களை எல்லாம் ஒரு முறை அழித்தார். அப்போது நீங்கள் மனம் மாற வேண்டும். உன்னுடைய சொந்த பலத்தால் மட்டும் விவசாயம் நன்றாக அமையாது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி நம்பிக்கை கொடுக்கின்ற பகுதி. யோவேல் இறைவாக்குனர் நூலிலிருந்து கடவுள் மழையை கொடுப்பார், நல்ல விளைச்சலை கொடுப்பார், எந்த வெட்டுக்களையும் அனுப்ப மாட்டார், நீ அவரை நம்பி அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதங்களை பொழிவார். அவருடைய வார்த்தை கேட்கும் போது, அதன்படி வாழும் போது கடவுள் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பொழிவார். நம்ம எல்லாருக்கும் அதான் நம்பிக்கைப்பார். இந்த இரண்டாவது வாசகம் அதே போலத்தான். பிரியமானவர்களே, பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் அவர் சொன்னார், அவர் பவுல் கலெக்ஷன் பண்றார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா, பெங்களூர் இருக்க எல்லா பங்குலையும் அதிகமா ஞாயிற்றுக்கிழமையில காசு கொடுக்குறவங்க நம்ம அந்தோனியார் பக்கம் மக்கள் இருக்கோம். உண்மையாக தாராளமாக ஆண்டவருக்கு நன்றி கொடுக்கிறார். பவுல் அந்த காலத்திலேயே அவரும் கலெக்ஷன் பண்ணார். அப்போ அந்த கொரிந்திய மக்களுக்கு எழுதுறாரு, எல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க, தாராளமா கொடுங்க, ஆண்டவர் தானே எல்லாம் வாங்கிக்கிட்டீங்க, கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும்போது சொல்றார், அவர் தான் விளைச்சல் கொடுக்கிறார், மழையை கொடுக்கிறார். மறந்துடாதீங்க, பெற்றுக் கொண்டதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து. சில மக்களுடைய தாராளத்தை நானே அனுபவித்து சிலிர்த்து போயிருக்கிறேன். பிரியமான ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெங்களூர்ல மெட்ராஸ்ல லாரன்ஸ் அப்புறம் ஷர்மி அப்படின்னு ஒரு குடும்பம், அவங்க கல்யாணம் நான் வந்துருச்சேன். கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது நான் சாதாரண தண்ணி பாட்டில் வச்சா போதும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த திக்காக இருக்கோம்னா தண்ணி பாட்டில் ரொம்ப நாள் பயன்படுத்தலாம்ல, அந்த பாட்டில் என் ஷூட் கேஸில் வச்சது. ஏன் இதெல்லாம் வைக்கிறேன், நான் வழியில் தூக்கி போடணும், இல்லை நீங்கள் வச்சு பயன்படுத்தணும், இது போல் நல்ல பாட்டில் என்கிட்ட ஒரு 5-6 இருக்குது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சு வழியில் ரொம்ப நீங்கள் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். நான் பார்த்தேன், அதில் வச்சிருந்த அந்த ஸ்பூனு கூட பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் வழக்கமாக கொடுக்கும், தூக்கி போட்டு அவள் சாதாரண ஒரு இந்த யூஸ்வலாக பயன்படுத்துகிற அந்த எவர் சில்வர் ஸ்பூனே இருந்துச்சு. 10 ரூபா இருக்கும், அது 15 ரூபா இருக்கும். நான் நினச்சி பார்த்தேன், அவங்க மிடில் கிளாஸ் தான், இது போனால் பரவாயில்ல, காருக்கு பயன்படுத்திட்டோம், அது போய் அங்கே வச்சிருக்கட்டும், இப்படி நினைக்கிற உணர்வு வந்ததே என்று நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஜவாப் பண்ணேன். எவ்வளவு தாராள ஒரு சின்ன விஷயம்தான் பிரியமானவர்களே. தாராளமாக எப்படி இருக்கிறோம், ஆண்டவரிடமிருந்து தானே எல்லாம் பெற்றுக்கொள்ளும், ஆண்டவரிடமிருந்து தானே எல்லாம்
எல்லா உழைப்பாளிகளையும் நான் மதிப்பது. சில சமயத்தில் நான் பார்த்துருக்கேன், டிவிஎஸ் தொட்டியில் சில ஆளுங்க ஒரு மினி லாரியில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஜாமான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிஸ்கட்டு, எண்ணெய் இதெல்லாம் விற்கிறது. குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, அவங்கெல்லாம் வளரணும். சில சமயத்தில் அந்த பிள்ளைங்கள்லாம் நன்றி இல்லாமல் இருக்கும்போது மனசு வலிக்குது. முக்கியமா உழவர்களை நாம் இன்னைக்கு நினைக்கிறோம். சொல்லுவாங்க தமிழ்ல, உழவர்கள் சேத்துல கைய வைக்கலன்னா நம்ம சோத்துல கைய வைக்க முடியாது. உழவர்கள் சேற்றில் கை வைக்கவில்லை என்றால் நம்ம சோத்துல கை வைக்க முடியாது. சில சமயத்தில் நம்ம கூட இங்க துணி கடையில போய், நாற்கடையில போய் 1000 கொடுத்துருவது. இந்த கீரை வைக்கிற பாட்டிக்கிட்ட 10 பைசா குறைச்சிட்டுன்னா ரொம்ப சாய்ச்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிறது. பாவம், அவங்க என்ன அதை சம்பாதிச்சு உங்ககிட்ட ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி மாடி வீடா கட்டிட போறாங்க. எங்கெங்கேயோ செலவு பண்ணுகிறோம். உழைப்பை மதிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவரை நாம் மறந்துவிடவே கூட பாருங்க. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு டியூட்ரானமி, இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் பாருங்க. மீண்டும் மீண்டும் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் மோசே வழியாக சொல்கிறார், நீங்கள் அழகான வீடுகளை கட்டிக்கொள்ளும் போதும், ஆடு மாடுகள் பெருகும் போதும், நகையெல்லாம் அதிகமாகும் போதும், உங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 40 ஆண்டுகளாக உங்கள் கால் நீக்காமல் நடத்தி சென்ற அந்த ஆண்டவரை மறந்து விடாதீர்கள். Remember the Lord. Do not forget the Lord. இன்னைக்கு உங்க அப்பா 10 வருஷம் சம்பாதிச்சது ஒரே மாசத்துல சம்பாதிக்கும். டெய்லி உன்னை எல்கேஜிலேருந்து கூட்டிட்டு போனாங்க. உன் புக்ஸ் எல்லாம் அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. சரி, அம்மா அங்கே தூக்கிட்டு வருவாங்க. இந்த பிள்ளை ஜாலியாக நடந்தது. மறக்கலாம், அப்பா அம்மாவை மறக்கவே கூடாது. எப்போதும் மறக்கவே கூடாது. இந்த நற்செய்தி பகுதியில் பாருங்க, அதே போலதான் 10 தொழுநோயாளிங்க கொண்டாட்டி பார்க்க முடியாது, பிள்ளையை தூக்கி கொஞ்ச முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, சமுதாயத்தில் தான் அப்புறப்படுத்தப்பட்டு இருந்தாங்க. ஆண்டவரை பார்த்து எல்லாம் கத்தி ஜெபித்தாங்க. உண்மைதான், எல்லாரும் குணமானாங்க. ஆனால் 9 பேர் மறந்துட்டாங்க. அது தானா நடந்திருக்கணும் ஒருத்தவன் சொல்லியிருப்பான். இன்னொருத்தவன் சொல்லியிருப்பான், முதல்ல போய் என் பொண்டாட்டியை பார்க்கணும், என் பிள்ளையை பார்க்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பான். இன்னொருத்தன் நினச்சிருப்பான், இது என்ன பெரிய இது, நான் போகணுமா, எனக்கு வேற வேலை இருக்கு, இப்படிலாம் நினச்சிருப்பேன். ஒரே ஒரு சமாரியன் மட்டும் வந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தான். என் நன்றி கொண்டாலும் ஓய்வென்றால் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மாதிரி. At this phase of my life, I am only grateful. We should not be perpetual grumblers and constant complainers. எதுக்கெடுத்தாலும் முணுமுணுத்துக் கொண்டே இருக்காதீர்கள். எதுக்கெடுத்தாலும் முணுமுணுத்துக் கொண்டே இருக்காதீர்கள். 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உருளைக்கிழங்கே கிடையாது. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி, 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சர்க்கரையே கிடையாது, காஃபி கிடையாது. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கரண்டே கிடையாது, உருளைக்கிழங்கே கிடையாதுன்னு வச்சுக்கோ, சர்க்கரையே கிடையாதுன்னு வச்சுக்கோ, கரண்டே இல்லைன்னு வச்சுக்கோ. எப்படி இருக்கு நம்முடைய எல்லாம் கடவுளிடமிருந்து பெற்றது, நம்முடைய முன்னோர்களின் உழைப்பால் கண்டுபிடிப்பால் வந்தது. ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ்வோம். ஒவ்வொரு திருப்பலியும் அதுதான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற விழா. நன்றி கூறி வாழ உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பொங்கல் சமயத்தில் முக்கியமாக 4 நாள் அதிகமாக கொண்டாடுவாங்க. முதல் நாள் போகி, கெட்டதெல்லாம் போகட்டும். அதே போல எல்லா கெட்டதையும் இன்றையிலிருந்து ஒழித்து விடுவோம். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க 9 மணிக்கு காலையில், எல்லா கெட்டதும் போகட்டும். பொங்கல் அன்னைக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, பெற்றோருக்கு நன்றி, உடன்பிறப்புக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி, அக்காவுக்கு நன்றி,
மற்ற உறவுகளுக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, ஆசிரியர்களுக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே என்று பொங்கல் என்று சொல்லுவோம். இன்னொரு நாள் மாட்டுப் பொங்கல். நமக்கு துணை புரிகின்ற மற்ற ஜீவராசிகள், இயற்கை அனைத்துக்கும் நன்றி. மரங்களுக்கு நன்றி, மாடுகளுக்கு நன்றி, ஆடுகளுக்கு நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவர். கடைசி நாள் உறவுகள். காசு பணம் இருந்து என்ன சந்திக்கின்ற நாள், காணும் ஒருத்தவங்க பார்க்கணும். நேரமே இல்லை, மொபைலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா போதும். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மொபைல் தான். வீட்டில் 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் பிஸியாக இருக்காங்க. ஒருத்தரோட 10 பேரும் அவங்கவுங்க மொபைலோட பிஸியாக இருக்காங்க. கிட்ட இருக்கவங்ககிட்ட பேச நேரம் இல்லை, தூர இருக்கவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. உறவுகளை வளர்க்க வேண்டும், உறவினரை பார்க்க வேண்டும், வயதானவர்களை பார்க்க வேண்டும், நேரம் செலவழிக்க வேண்டும். இதுதான் பொங்கலுடைய அர்த்தம். திருத்தந்தை சொன்னது போல நன்றி கூறி வாழ்வோம். ஒரு பையன்கிட்ட 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட ஒருத்தவங்க ஒரு ஆரஞ்சு கொடுத்தா நீ என்னடா சொல்லுவ, என்ன சொல்லுவேன்? நான் நினச்சேன் தேங்க்ஸ் சொல்லுவான்னு பார்த்தேன். அவன் சொன்னான் உரிச்சி கூடன்னு சொல்லுவான். உரிச்சி கூடன்னு சொல்லுவேன் அப்படின்னு பாருங்க, அப்படி இருக்கிறாரு. அப்புறம் அவங்க நீங்கள் ஒரு பாட்டி பார்க்க வந்துச்சான். ஒரு சின்ன கூடையை தூக்கிட்டு, என்னவா எல்லாரும் வந்து ஏதாவது உதவி கேட்பாங்கன்ட்டு, என்னவா வேணும்? என் பொண்ணு வேணாம், உனக்கு இந்த பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் என் வீட்டிலே ஹோம்மேட் பிஸ்கட், வீட்டிலே இந்த குக்கீஸ் செஞ்சு உனக்கு எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் அவங்க கண்ணீர் வடிச்சாங்க. இப்படிப்பட்ட நன்றி காட்டத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னொரு எல்கேஜி பொண்ணுக்கு சாக்லேட் கொடுத்தேன். அவங்க அம்மா உடனே சொல்லி கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு. அதுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறிய, உன் அப்பா அம்மா வயசானவங்க தூரத்தில் நான் போய் பார்த்தியா, எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டேன். சின்ன பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்குற தேங்க்ஸை நீயும் வாழணும். நன்றி கூடி வாழ்வோம். ஆண்டவர் உண்மையாகவே உங்களுடைய மனங்களை தொட்டு நம்மால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படியாக செய்வார். போன வாரம் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு அம்மா எனக்கு பேசி அனுப்பினாங்க. ஃபாதர், நீங்கள் என்னென்னோ சொன்னீங்க, ஆனால் ஒன்று வந்து என் மனசை ரொம்ப தொட்டுது. மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக அந்த கடவுள் படைச்சிருக்காரு. அப்படி மகிழ்ச்சிக்காக நீ வாழ தவறிட்டா கூட பரவாயில்ல, யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது. யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது. உடைய மனைவியினுடைய கண்ணீருக்கு, கணவருடைய கண்ணீருக்கு, பெற்றோருடைய கண்ணீருக்கு, பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடாது. நன்றி கூறி வாழ்வோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.